Hello students, நம்ம இன்னைக்கு dual nature of matter and radiation part 2 பார்க்குறோம். இதில் வந்து factors on which photoelectric current I, small I போட்டால் photoelectric current, இங்கே capital I போட்டால் intensity. Photoelectric current எதை depend பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். Photoelectric current I depends on the potential. Potential நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, பிளேட்டுக்கு அப்ளை பண்ணுற potential V. I is proportional to capital A. Capital A is the intensity of incident light. Intensity, photoelectric current is proportional to work function. So, intensity of light increase பண்ணோம் அப்படின்னா photo current increase ஆகும். Once photoelectric effect நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் photo current increase பண்ணா intensity of light, number of photons விழுறது அதிகப்பட்டுனா ஒரு photon ஒரு electron emit பண்ணும். அப்போ நிறைய photons விழுந்துச்சுன்னா surface மேலே நிறைய electrons emit பண்ணும். இப்போ கரண்ட்டும் அதிகரிக்கும். இப்போ நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபார்முலாஸ் H nu is equal to H nu naught plus K max. H nuன்றது எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட், H nu naughtறது ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் K maxன்றது எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி. இது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இங்கே V naught ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், K max is equal to EV naught. It is equal to இந்த H nu naught இந்த பக்கம் வந்துட்டா மைனஸ் சிம்பிள் வந்துடும், H nu minus nu naught. அல்லது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா half m V max square, that is equal to H nu minus nu naught அப்படின்னு போடலாம். V max ஓட ஃபார்முலா ரூட் எடுத்துடணும். இங்கே ஸ்கொயர் இருக்குல்லையே, அப்போ ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோன்னா 2H, இந்த 2 இங்கே போயிடும், 2H nu minus nu naught divided by m. Kinetic energy maximum in terms of stopping potential. Kinetic energy is equal to EV naught. EV naught இது வந்து stopping potential, that is equal to in terms of wavelength எழுதணும்னா HC, H nu minus nu naught போடுறோம் இல்லையா, நியூக்கு பதிலாக C by lambda போட்டோம்னா C காமனாக எடுத்துலாம், HC into 1 by lambda minus 1 by lambda naught. Next potential, stopping potential V naught is equal to H by E into nu minus nu naught அல்லது HC by E into 1 minus lambda minus 1 by lambda naught, 1 by lambda minus 1 by lambda naught. V naught is the stopping potential in terms of frequency, in terms of wavelength. ரெண்டுமே பார்த்துருக்கோம். HC ஓட வேல்யூ E ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணால் 12375. இது முன்னாடி நான் சொன்னேன் 12375 into 1 by lambda minus 1 by lambda naught. இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்டென்சிட்டி வந்து படத்தில் இன்சிடென்ட் லைட், அந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ தூரம் தள்ளி சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ்ல இருந்தா லைட் வருது, லைட்ல இருந்து அந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம போட்டோஎலக்ட்ரிக் பிளேட் எவ்வளவு தூரம் வச்சிருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷன் டு 1 by ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஆர் I is proportional to 1 by d ஸ்கொயர். இங்க dன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் தி போட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இதெல்லாம் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதில் எக்ஸ் ஆக்சன் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சன் எடுத்திருக்கோம், கவனமாக பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பொட்டன்ஷியல் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் ஃபோட்டோ கரண்ட் எடுத்திருக்கோம். ஒரு கிவன் மெட்டலுக்கு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இன்டென்சிட்டி மட்டும் அதிகப்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர் லைட்னா கிரீன் கலர் லைட் அதோட ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கும், ஆனால் கிரீன் லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிறோம். அப்படி அதிகப்படுத்தும் போது இன்டென்சிட்டி I1 மினிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும்போது போட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ஸ்மால் I1. அதுவே இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா இன்னும் போட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகுது. I3 இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா போட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் இன்னும் அதிகமாகுது. ஸோ இன்டென்சிட்டி அதிகப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ கரண்ட் அதிகமாகுது. ஏன்னா 1-to-1 எஃபெக்ட்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபோட்டான் போய் படுறதுனால ஒரு எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இங்கே இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா நிறைய ஃபோட்டான்ஸ் போய் படுது, ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படிப்பட்டாலுமே அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு எனர்ஜி தான் E is equal to H nu. அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த மெட்டலும் மாத்தல, H nu naught ஃபார் a given metal ஒர்க் ஃபங்க்ஷன் W is equal to H nu naught. ஸோ இது கொண்டு வர எனர்ஜியை கொஞ்சம் ஒர்க் ஃபங்க்ஷன் போக மீதி எனர்ஜி கைனடிக் எனர்ஜியை கொடுத்துரும். அந்த கைனடிக் எனர்ஜியில் வர எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அந்த எனர்ஜியை EV நாட்னு சொன்னோம். ஸோ பொட்டன்ஷியலை நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். நெகட்டிவ்ல பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு அப்புறம் போட்டோ கரண்ட் 0 ஆயிடுது. இந்த பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் கொடுத்திருக்க மெட்டலுக்கு கொடுத்திருக்க இன்டென்சிட்டியை மாத்தல, மெட்டலை மாத்தல, ஃப்ரீக்வன்சி மட்டும் மாத்துறோம். இப்போ ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம், வெவ்வேறு கலர்ஸ் யூஸ் பண்றோம் எடுத்துக்கலாமா. இப்போ வயலட் கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்டு, கிரீன் கலர் லைட்னு சொல்லிட்டு வெவ்வேறு கலர் லைட் எடுத்துனோம்னா வெவ்வேறு கலர் லைட்டுக்கு வெவ்வேறு ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறதுனால கண்டிப்பா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நம்ம எடுத்துக்கிட்டது ஒரே மெட்டல் தான்.
அந்த மெட்டலுக்கு ஒரே ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் இல்லையா. நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜியில் அந்த பர்டிகுலர் எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜி போனது போக மீதி இருக்க தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்க முடியும். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எனிவே ஒர்க் ஃபங்க்ஷன் சேம் தான். அப்போ இன்சிடென்ட் ஃபோட்டோட எனர்ஜியோட ஒர்க் ஃபங்க்ஷன் சப்ராக்ட் பண்ணால் மீதி இருக்க எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதிகமாக கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிறதுனால அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியலும் அதிகமாகிட்டே போகுது. நெகட்டிவ்ல அதிகம். நீங்கள் இப்போ வந்து பாசிட்டிவ் சைடோட கம்பேர் பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவோட கம்பேர் பண்ணி இதுதான் ஹையர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொன்னாவே அது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் அபவுட் தி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வென் வி டாக் அபவுட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாகவே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான். நெகட்டிவ்ல மேக்னெட் வைஸ் எது அதிகமோ அதுதான் ஹையஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது அங்கே வர எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. அப்படி கைனடிக் எனர்ஜி அதிகமாக வரக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியலும் அதிகமாகறதுனால ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கரண்ட் ஒரு சேச்சுரேஷன் கரண்ட், சேம் கரண்ட் தான் வந்துடும், சேச்சுரேஷன் கரண்ட். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட், இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஸ்லோப் தீட்டான்ற ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி லைன் கிடைக்குது. இது எங்கே கட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ், அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை எமிட் ஆகுது. அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு கம்மியாக எந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் ஃபோட்டோ கரண்ட் வில் பி 0. அங்கேருந்து எலக்ட்ரான்ஸை எமிட் ஆகிறது இல்லை, எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாதனால கைனடிக் எனர்ஜி இஸ் 0. ரைட். இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்ஸில் இன்டர்செப்ட் ஆகுது இல்லையா, இந்த ஹைட், இதை தான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா இதே தான். ஃப்ரீக்வன்சி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கால்ட் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹையஸ்ட் அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கரண்ட் அதாவது எலக்ட்ரான்ஸ் அதிக வேகத்தோடு வருது. அந்த எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் தான் வின்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வந்து நான் இன்டர்செப்ட் எடுக்கும்போது நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடைச்சிடும். -W0E அப்படின்றது தான் இந்த வேல்யூ பொட்டன்ஷியல். எங்கே கரண்ட் 0 ஆகுது அதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். இதெல்லாம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஃபோட்டான்ஸ்னு வந்துட்டோம்னா ஃபோட்டான்ஸ் எப்படி சொல்லலாம்னா சார்ஜ்லெஸ் மாஸ்லெஸ் பார்ட்டிகல். அது ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுக்கு மாஸ் கிடையாது. அப்போ ஃபோட்டான்ஸ் அப்படின்னா என்னன்னா குவாண்டம் ஆஃப் எனர்ஜி ஆர் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபோட்டோட எனர்ஜி என்ன, ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி 0. ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி 0. ஆனால் அந்த எனர்ஜிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், மூவ் ஆகும்போது அதுக்கு எனர்ஜி இருக்கும், E = hν ஆர் hc/λ. c is ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ ஸ்பீடு இருக்கும்போது மட்டும்தான், அதாவது வெலாசிட்டி இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு எனர்ஜி இருக்கும், அது மாஸும் இருக்கும். E = hc/, இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் எழுதிருக்கோம், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்றிருக்கோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி hc/E வந்து 12375 எழுதிக்கலாம். ஆனால் இங்கே போடுற வேவ் லென்த் வந்து ஆங்ஸ்ட்ராம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபோட்டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டான்ஸ்க்கு சில இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் வந்து 0. அது ரெஸ்ட்ல இருக்கும்போது மாஸ் 0. அப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மாஸ் என்னமான்னு சொல்லுவோம், கைனடிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். கைனடிக் மாஸோட ஃபார்முலா என்ன, E/c². இது எந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணோம்னா E = mc² ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, m = E/c². அதனால E/c². க்கு பதிலாக hν ஒரு ஃபார்முலா போட்டுக்கலாம், அப்படியே c² போட்டுக்கலாம். அதே மாதிரி நியூக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா h/c⁴. நியூவோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா h/c⁴. அப்போ கைனடிக் மாஸோட ஃபார்முலா E/c² எழுதிக்கலாம், hν/c² எழுதிக்கலாம், இல்லை h/c⁴ எழுதிக்கலாம். மொமெண்டம் ஆஃப் தி ஃபோட்டான், மொமெண்டம் P = m × v படிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே mc. v என்றது ஸ்பீட் ஆஃப் அதர் பார்ட்டிகல் whose speed is lesser than the speed of light. c என்றது ஸ்பீட் ஆஃப் லைட். அதனால ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ண எல்லாத்துக்கும் v க்கு பதிலாக c என்ற சிம்பிள் போடுவோம். P = mc. that is equal to E/c. E = mc ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ், mc² ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் நமக்கு மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைச்சிடும். அதுவே மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி போடணும்னா E = hν. அந்த c அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே ஃபார்முலா மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் P = h/λ. ஸோ மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் எழுதிருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி எழுதிருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எழுதிருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் எழுதிருக்கோம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஒரு பர்டிகுலர் வேவ் ரேடியேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ்
ஒரு யூனிட் டைமுக்கு எமிட் ஆகுது அப்படின்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம், ஒரு எனர்ஜி பை டைம்னு படிச்சிருக்கோங்க இல்லையா? இந்த ஃபார்முலா வச்சு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம் டிவைட் பை இ. இங்கே டி வந்து 1 செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா n இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை இ. ஈயோட ஃபார்முலா நமக்கு ஹெச் நியூன்னு தெரியும். அதனால பி டிவைட் பை ஹெச் நியூ. நியூக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது பி லாம்டா டிவைட் பை ஹெச்சி அப்படின்ற ஒரு ஃபார்முலா வரும். ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், number of photons in terms of frequency, number of photons in terms of wavelength. Next, intensity of light. Intensity of light அப்படின்றது எவ்வளோ photons per unit area per unit time விழுதுன்றது தான் intensity. Intensity is equal to energy divided by A into T. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? பவர் இன்டூ டைம் டிவைட் பை ஏ இன்டூ டி. டி கேன்சல் ஆச்சுன்னா பவர் டிவைட் பை ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா P divided by 4 pi r square. Okay. அப்போ I is proportional to 1 by r square. இது intensity of light ஓட formula. Next topic number wavelength பத்தி கண்டுபிடிப்போம்.